கிறிஷ் பாட்டி மாதிரி இருக்காங்க. மா 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 இருங்கம்மா. என்னம்மா கூப்பிட்டு பார்க்காம நிக்கிறீங்க? எங்க போறீங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டீங்க. கிறிஷ பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? ஏமா இப்படி பண்ணீங்க? எங்கெல்லாம் உங்களை தேடினேன்னு தெரியுமா? இல்லம்மா, அது நான். உங்களுக்கு என்னதாமா பிரச்சனை? கிறிஷையே இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. அவன் உங்களை காணோன்னு எவ்வளவு அழுதான் தெரியுமா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏமா இப்படி பண்ணீங்க? மா என்னாச்சு? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. கிருஷ்ண நாங்க தத்தெடுக்கிறோம்னு சொன்னப்ப கூட நீங்க அவ்வளவு கோவப்பட்டு கிருஷ்ண யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வீட்ல இருந்து கூட்டிட்டு போனீங்க. ஆனா நீங்களே இப்ப எப்படி அவனை தனியா விட்டுட்டு போனீங்க? என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வழி தெரியல மீனா. கிருஷ்ண அம்மா கூட இருக்கணும்னு தான் நான் அவனை விட்டுட்டு போனேன். எங்க கூட விட்டா அவன் எப்படி அவன் அம்மா கூட சேர்ந்து இருக்க முடியும்? கிருஷ் என்ன தானே அவன் அம்மாவை தேடி போவானா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க பாட்டுக்கு கிருஷ்ண விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க உங்களை தேடாத இடமே இல்ல. உங்க பொண்ணு வந்து கிருஷ்ண ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அதுவும் டிசி வாங்கிட்டு ஊருக்கே போறேன்னு சொல்லிருக்காங்களாம். நீங்க சீரியஸா இருக்கிறத வேற சொல்லிருக்காங்க. நீங்க நல்லா தானமா இருக்கீங்க? நான் எதுவும் இப்ப சொல்ற நிலைமையில இல்ல மீனா. ஆனா அவன் அம்மா கூட போய் சேர்ந்துட்டான். எனக்கு அது போதும். அம்மா என்னம்மா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப கிருஷ்ணும் உங்க பொண்ணும் எங்க இருக்காங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? மீனா, நீயும் முத்து எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஆனா நான் பெரிய பாவிமா. நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? எதை மறைச்சீங்க? முத்து இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருப்பேன்னு தெரியல. நீங்க என் மேலையும் கிருஷ்ண மேலையும் காட்டின பாசத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா. நீங்க எதை மறைச்சீங்க? இல்ல மீனா, கிருஷ்ண அவன் அம்மா கூட சேரணும்னு தான் நான் விட்டுட்டு போனேன். ஏன்னா எனக்கும் வயசாகுது. எப்ப எது வேணா ஆகலாம். அதான் விட்டுட்டு போனேன். அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம மறைச்சிட்டேன். தப்புதான். நான் ஒரு பாவிமா. என்ன மன்னிச்சிரு. அம்மா மன்னிச்சிரு. என்னம்மா நீங்க சொல்றது தலையும் புரியல வாலும் புரியல. இப்ப கிருஷ் எங்க? அவன் அம்மா எங்க? அவங்க எப்படிமா துபாயில இருந்து திடீர்னு வந்தாங்க? எதுக்கு கிருஷோட டிசியை வாங்கிட்டு ஸ்கூல்ல விட்டு போனாங்க? அவனோட அம்மா தான் யாரு? சொல்லுங்கம்மா. இல்லம்மா, நான் பண்ணது பாவம் தான். சொல்லிட்டு போயிருக்கணும். நான் பாவி மீனா. நான் பாவி. மன்னிச்சிரு. நான் பாவி. மன்னிச்சிரு. அம்மா என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. மீனா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பாவி. என்ன மன்னிச்சிரு மீனா. மன்னிச்சிரு. பஸ் வந்துச்சு மீனா. நான் போறேன். என்ன மன்னிச்சிரு. அம்மா எங்க போறீங்க? சொல்லி என்ன மன்னிச்சிரு சொல்லு. அம்மா அம்மா உங்க மனசுக்கு நீ நல்லா இருப்பீங்க. நான் வரேன் மீனா. என்ன மன்னிச்சிரு. விசில் அடிச்சிட்டாங்க பாரு. போமா. அம்மா எதுக்கு நிறுத்த சொன்ன மச்சான்? மாமா, போலீஸ் நிக்கிறாங்க மாமா. டேய், அது நம்ம முத்தோட சகல தாண்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறது நான் தாண்டா. என்ன நல்லா தெரியும் அவருக்கு. இல்ல மாமா, நான் ஹெல்மெட் போடல. எதுக்கு வம்பு? இப்படியே ரூட்டை மாத்தி போயிடலாம். அவன் எனக்கு தெரிஞ்சவன் சொல்றேன். நீ என்ன வா வந்து மரியாதை மட்டும் என்னன்னு பாரு. டேய், வண்டியை நிறுத்து. என்ன அருண், எப்படி இருக்க? சீதா எப்படி இருக்கு? என்ன அருண், என்ன தெரியலையா? நான் செல்வம், முத்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல வண்டியை ஓட்டி இறங்க. எதுக்கு அருண்? நாங்க ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், இறங்கு. எதுக்கு அருண் எங்களை இப்ப இறங்க சொல்ற? பின்னாடி ஹெல்மெட் போடல, அதான். இவன் என் மச்சான் தான். மச்சானு ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்ல, அவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அதனால அவனுக்கு ஹெல்மெட் இல்ல. சரி பாருண், நீ ஸ்ட்ரிக்ட் தான், எனக்கு புரியுது.
இனிமே அப்படி நடக்காது. எனக்கு டைம் ஆயிருச்சு, நான் வரட்டுமா? ஐயடா என்னப்பா அருண் டா போட்டு பேசுற? ஹெல்மெட் எங்கடா? அதான் சொன்னனே அருண். முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்துடா. ரூல்ஸ் மீறி ஹெல்மெட் போடாம வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிடுறியா? இல்ல தெரிஞ்சவர் தானேன்னு. நீங்க முத்துவோட சகல வேற. முத்துனா என்ன பெரிய மினிஸ்டரா? அவனே ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். மினிஸ்டர் பேரே சொன்னாலும் ரூல்ஸ் ஒன்று தான். என்ன பண்றீங்க? சாவி கொடு. வண்டி ஓரமா நிறுத்து. இறங்கி வந்து பேசு. சாவியை கொடுங்க. நீங்க தெரிஞ்சவருங்கனால தான் பேரை சொல்லி கூப்பிட்டேன். என்ன தெரிஞ்சவன்? நீ யார் எனக்கு? ரூல்ஸை மீறி இருக்க. மொபைல் கோட்டு வரும், அதுல ஃபைனை கட்டி கிளம்பு கிளம்பு போடா. சாவி ஏய் கொடுங்க. சொல்லிட்டாருல போயா. சரி விடுங்க மாமா, இது வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நான் டேய் பார்த்துக்கிறேன். எங்க போற? இருங்க மாமா, வரேன். சார் மொபைல் கோட்லாம் எதுக்கு சார்? நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். இதை பிடிங்க சார், இதை வச்சுக்கோங்க. சார் என்ன பண்றீங்க? எதுக்கு சார் என் மச்சான் அடிச்சீங்க? ஆ? இப்போ மட்டும் சார் வருது. சார் எதுக்கு சார் இப்ப அவனை அடிச்சீங்க? அது அவங்ககிட்டயே கேளு. ஒன்றும் இல்லை மாமா, எப்படியும் ஃபைன் கட்டணும். அதான் எதுக்கு மொபைல் கோர்ட் வரைக்கும் போகணுன்ட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்தேன். அதுக்கு அடிச்சிட்டாரு. சரி அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தானே. அதுதானே அவனும் பண்ணா. அதுக்காக அவனை அடிப்பீங்களா? லஞ்சம் கொடுக்குறான், வாங்கி பாக்கெட்ல வச்சு சல்யூட் அடிக்க சொல்றியா? உள்ள தள்ளி லஞ்சம் கொடுத்த கையை உடச்சிடுவேன். போய் உட்காருங்கடா. உட்காருங்கடான்னு சொல்றேன்ல. எதுக்கு உட்காரணும்? நான் ஃபைன் கட்டிட்டு கிளம்புறேன். இப்போ உட்காருறீங்களா இல்ல லஞ்சம் கொடுத்த கேஸ்ல உள்ள தள்ள? மாமா வாங்க உட்காந்துடலாம், இல்லைன்னா மறுபடியும் அடிக்க போறாரு. வாங்க. ஏண்டா? சார் நான் முத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல சார்? அப்போ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டை வர சொல்லு. அவன் வரட்டும். எப்படியும் நார்மலா வரமாட்டான், எங்கேயுமே குடிச்சிட்டு தானே போவான். எப்படியும் போதையில தான் வருவான். மொத்தமா தூக்கி உள்ள வச்சிடுறான். வர சொல்றான் அவனை. மாமா ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏங்க வாமினா அன்னைக்கு அத்தை சொன்னது உண்மைதாங்க. ஏய் அதனடி நான் அன்னைக்கு சொன்னது உண்மைன்ற மத்த நாள்ல நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தை இல்ல. முதல்ல அவளை பேச விடு. நீ எதை போய் சொல்ற? அதாங்க கிருஷ் பாட்டிய பார்த்ததா அத்தை சொன்னாங்கல்ல, அது உண்மைதாங்க. நானும் அவங்கள பார்த்தேங்க. பாத்தியா? எங்க பார்த்த? பூ கொடுத்துட்டு வரும்போது ரோட்ல அவங்கள பார்த்தேன். அவங்களும் என்ன பார்த்துட்டு அங்கிருந்து போக பார்த்தாங்க. ஆனா நான் போய் டக்குன்னு அவங்கள புடிச்சிட்டேன். என்னாச்சு ரோஹிணி? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல சொல்றாங்களே அது என்னன்னு கேட்கலான்னு. ஆமா ஆமா, இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. மீனா அவங்ககிட்ட பேசினே நீ? எங்க போனாங்களா? ஏன் நம்மகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? கிருஷ்ணன் நம்மகிட்ட ஏன் விட்டுட்டு போனாங்க? கிருஷ்ணன் எங்க இருக்கானா? ஊரு போலையா? டே நீ பாட்டுக்கு இப்படி கேட்டுட்டே இருந்தா அண்ணி எப்படிடா பதில் சொல்லுவாங்க? அவங்கள பேச விடு. ஏண்டா இப்ப அந்த பொம்பளை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அது ஏதோ பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பேசாத, என்ன உனக்கு புரியாதா? அப்ப அத கோடீஸ்வரின்னு சொல்லட்டுமா? நம்ம கிட்ட கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களா தான் இருக்காங்க.